சுந்தரகாண்டம் 5வது சர்க்கம். இலங்கையின் வீடுகளில் ஹனுமார் சீதையை தேடுதல். அப்போது ஹனுமார் ஒளி சிந்தும் சந்திரனை விண்ணில் கண்டார். தந்தி வாத்தியங்களின் இன்னோசையை ஹனுமார் கேட்டு மகிழ்ந்தார். பர்த்தாக்களோடு உறங்கும் பதிவிரதைகளையும் கண்டார். வீரலட்சுமி வாசம் செய்யும் இல்லங்களையும் உறுதியான விற்களை நாணேற்றி பற்றியிருந்த அரக்க வீரர்களையும் ஹனுமார் பார்த்தார். நல்லறிவும் இறை நம்பிக்கையும் அழகும் மிக்கவரையும் நல்ல குணமும் செயலுமுள்ள அரக்கர்களையும் கண்டு ஹனுமார் மகிழ்ந்தார். கணவரை நேசித்து மகிழ்ந்த பெண்களையும் வீடுகளில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களையும் ரூபலாவண்யம் மிக்க பெண்டிர் பலரையும் கண்டு மகிழ்ந்தார். ஆனால் உயர்ந்த ராஜ வம்சத்தில் உதித்தவரும் மங்களமான அகங்களை உடையவரும் கர்ப்பவாசமற்றவரும் மலர் குஞ்சத்தை போன்றவருமான சீதையை மட்டும் காண முடியவில்லை. பல இடங்களில் தேடியும் அன்னை கிடைக்காததால் மிகுந்த கவலையில் மூழ்கி மனம் கலங்கி நின்றார் மாருதி.